ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சா ஒஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லி பார்க்கலாம். அதோட கொஞ்சம் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். நான் பாட் ஸ்டாண்டு தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இருக்க அந்த ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். இது நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய வீட்டில் இருக்க பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு வேறு பாத்திரங்கள் வைக்கும்போதும் கூட இதை கழட்டிட்டு திருப்பி நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. ஒரே இடத்துல எல்லா பொருட்களையுமே ஆர்கனைஸ்டாக வைக்க முடியுது. ஒன்றோட ஒன்று மேலே மேலே வச்சோன்னா எடுக்கும்போது எல்லாமே கீழே விழுகும். அப்படிலாம் இல்லாமல் இது தனித்தனியாக இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைலில் தான் கையில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் இந்த ஸ்டாண்டை ஆர்டர் போட்டிருந்தேன் ஆன்லைனில். அமேசானில் தான் இதையுமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஸ்டாண்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டு தான். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஹேண்ட் பேக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரி தான் இருக்குது. இது நல்லாவே இழுத்து விட்டோம்னா லென்த்து நிறையா இருக்குது. கீழே எடுத்து விட்டுட்டு இது மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி இதை நிறுத்தி வச்சுக்கலாம். ஆனால் மொபைல் மேலே வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு அப்படியே கீழே விழுந்துருது வெயிட் தாங்க முடியாமல். அதனால் நீங்கள் மொபைல் வைக்கிற மாதிரி இருந்தால் இதோடைய லென்த்தை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைலோட. நம்ம தூரத்தில் இந்த ஸ்டாண்டில் மொபைலை வச்சுட்டு இந்த ப்ளூடூத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்க முடியுது. இதுவும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இன்றைக்கி சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இல்லைங்க. வீட்டுக்கு வீடு யாராவது ஒருத்தருக்கு சுகர் இருக்குது. ஆனால் நம்ம கடையில் போய் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போய் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு எக்ஸ்பென்சஸும் நிறைய ஆகுது. இன்னொன்று நமக்கு டைமும் அதுக்கெல்லாம் இப்போ இருக்கிறதில்ல. அதனால நான் குளுக்கோமீட்டர் ஒன்று வீட்டிலேயே வாங்கி வச்சுட்டா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு சுகர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த குளுக்கோமீட்டரு ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. பிளட் எடுக்கிறதுக்காக ஒரு நீடிலும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த நீடில் வச்சு கையில் இப்படி குத்தி விட்டுக்கோங்க. இப்படி பிளட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குளுக்கோமீட்டரில் அந்த ஸ்ட்ரிப்பை சொருகி வச்சுட்டு அதில் இந்த பிளட்டை எடுத்தோன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் நமக்கு அது காமிச்சிட்டோம் சுகர் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இது மாதிரி கொசு தொந்தரவு நிறையா இருக்கா? ஃப்ரூட் பேஸ்கெட்டில் இல்லைன்னா கிச்சனில் இது மாதிரி குட்டி குட்டி கொசுக்கள் இருந்தால் கவலையை விடுங்க. அதுக்கு 2 டிப்ஸு சொல்கிறேன். இது மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அழுகி போன ஃப்ரூட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பனானா எடுத்து வச்சுருக்கேன். இந்த டப்பாக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பழத்தை எடுத்து இது மாதிரி நசுக்கி உள்ளே போட்டுக்கலாம். அந்த பழத்தோட தோல் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு இந்த பிளாஸ்டிக் கவரை மேலே போட்டுருங்க. மேலே ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க. இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுடலாம். வினிகரும் சுகரும் மிக்ஸ் ஆகட்டும்.
ஒரு பின்னூசி வச்சு மேலே நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன இந்த கொசு எல்லாமே உள்ளே போகிறதுக்காக நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. இதை எந்த இடத்துல இந்த கொசுக்கள் இருக்குதோ அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை வச்சிடலாம். இந்த பேஸ்கெட்டை இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் எல்லா கொசுவுமே அதுக்குள்ளே வந்து உள்ளே போய் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்குள்ளே போயிடும், திரும்பி வெளியில் வராது. ஃப்ரூட் பேஸ்கெட்டில் மட்டும் கொசு உள்ளே வந்துட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 கிராம்பு அதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஒரு சின்ன பொட்டனை மாதிரி மடித்து விட்டுடலாம். இதை ஃப்ரூட்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொசு வரவே வராது. இன்றைக்கி பள்ளிகளை பார்த்தாலே பயந்து ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். பள்ளியை பார்த்தா வீட்டை விட்டு வெளில போய் கூட நம்ம நின்றுக்கிறோம். ஏன்னா அது அப்படி ஒரு அருவருப்பாக இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி கடிக்கிற இந்த ஹிட் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த பள்ளி இருக்கிற இடத்துக்கு கீழே எந்த ஒரு பாத்திரங்களோ எந்த பொருட்களோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த பள்ளி மேலே படுற மாதிரி இந்த ஹிட்டை அடிங்க. அது மேலே பட்ட உடனே அந்த பள்ளி இருக்கிற இடத்துலேருந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அது வெளியில் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் செத்தும் போயிடும். திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளி வரவே வராது. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இது. இந்த ஃப்யூசிங் டேப்பை இது ஆன்லைனில் பார்த்து தான் நான் வாங்கினேன். ஊசி வேண்டாம், நூல் வேண்டாம், ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி பார்த்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய டாப்பில் வந்து சைடில் லேசாக கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக இதில் இந்த ஃப்யூசிங் டேப் வந்து அந்த கிழிஞ்ச இடத்துக்குள்ளே இந்த ஃப்யூசிங் டேப்பை அப்படியே உள்ளே வச்சுருங்க. எந்த லென்த் வேணுமோ அதில் 2 அல்லது 3 லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க. இது வீடியோவில் கட் ஆனதுனால மேலே ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி வைக்கணும்னு. அந்த 2 கேப்புக்கும் இடையில இது மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு மேலே அயன் பண்ணி விட்டுற வேண்டியதான். அது அப்படியே நல்லா ஒட்டிக்குது. ஆனால் அயன் பண்ண உடனே நம்ம பிரித்து பார்த்தோன்னா பிரிஞ்சிடும். ஏன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால உடனே பிரிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் அதை ட்ரை ஆக விட்டுருங்க. அது அப்படியே ஒட்டிக்குது. ஆனால் துவைச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிரிஞ்சு தான் வருது. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அயன் பாக்ஸை வச்சு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.